அருமையானவர்களே, 1830 சாமுவேல் மோர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் மோர்ஸ் இந்த சில கோட்ஸை கண்டுபிடித்தார். இந்த கோடு எப்படி இருக்குன்னா, ஒரு டாட், ஒரு சின்ன லைன், இதை டிட் அண்ட் டா அப்படி சொல்லுவாங்க. இந்த கோடை டெலிகிராஃபிக் மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, 1945 ருமேனியா, ரஷ்யா இது போன்ற நாடுகள் கம்யூனிசத்தின் ஆதிக்கத்தில் இருக்கும்போது மத தலைவர்கள் அனைவரும் கம்யூனிசத்தை தங்களுடைய மத பிரச்சாரத்திலே பரப்பும்படியாக வற்புறுத்தப்பட்டார்கள். எனவே எல்லா மதங்களும் சபைகளிலும் கூட கம்யூனிசத்தை முக்கியத்துவப்படுத்தி கம்யூனிசத்தின் கொள்கைகளின் அடிப்படையிலே மக்களை நடத்தும்படி போதித்த இந்த சூழலில் தான் ரிச்சர்ட் உம்பிராண்ட் என்று சொல்லக்கூடிய ஒருவர், லூத்தரன் போதகர், லூத்தரன் சபையை சார்ந்த ரிச்சர்ட் உம்பிராண்ட் என்று சொல்லக்கூடிய போதகர் தன்னுடைய மனைவி சபீராவோடு கூட சேர்ந்து இந்த கோட்பாடுகளை எதிர்த்தார். அவர் தெருக்கள் தோறும் இயேசுதான் தெய்வம் என்றும், மனிதன் வேறு தெய்வம் வேறு என்றும், மனிதன் வேறு தெய்வம் வேறு என்றும், மனிதனுடைய கோட்பாடுகளும் தெய்வத்துடைய கொள்கைகளும் வேறு என்றும், மனிதனுடைய கோட்பாடுகளும் தேவனுடைய கோட்பாடுகளும் வேறு என்றும் மக்களுக்கு போதித்து வந்தார். இந்த சூழலில் இரகசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 14 வருடங்கள் அவர் சிறை தண்டனை அனுபவிக்கிறார். இந்த சிறை தண்டனையின் காலத்தில் அவருக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. உடம்பு முழுவதும் தீ காயங்கள் உண்டாகும்படி தீயினால் சுடப்பட்ட. இரண்டாவதாக, ஆழமான காயங்கள் உண்டாக்கக்கூடிய ஆயுதங்களால் சரீரம் முழுவதும் அவர் கடுமையாக தாக்கப்பட்டிருந்தார். சில நேரங்களில் அவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய தோள்கள் உரிந்து வெளியில தெரிகிற வரைக்கும், அந்த பாதத்தில் இருக்கிற தோள்கள் உரிகிற வரைக்கும் கடுமையாக பாதத்தில் அடிக்கப்பட்டார். இவையெல்லாம் முடிந்த பின்பு, இதோடு கூட இல்லை, இவையெல்லாம் முடிந்த பின்பு ஃப்ரீசர் பாக்ஸில் நீக்கி வைக்கப்பட்டார். 12 அடி ஆழமுள்ள ஒரு டென்ச்சில் இருண்ட அறையில் தான் அவரை அடைத்து வைத்திருந்தார்கள். இவ்வளவு நடந்திருந்தோம். இந்த ரிச்சர்ட் உம்பிராண்ட் அந்த சிறைச்சாலையிலே போய் இந்த மோர்ஸ் கோடை யூஸ் பண்ணி சக கைதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். சில வசனங்களை மனப்பாடமாக சொல்லிக் கொடுத்தார். சில அதிகாரங்களை சொல்லிக் கொடுத்தார். அங்கிருந்து அநேகரை ரட்சிப்புக்கு நேராக நடத்தினார். அப்படி இருக்க பின் நாட்களில் அவர் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு பயணம் செய்து அதுக்கு உண்டான கஷ்டத்தை, தான் பட்ட உபத்திரவத்தை, தான் பட்ட வேதனைகளை பிரசங்கமாக அறிவித்துக் கொண்டு வந்தார். அமெரிக்காவுடைய செனட் சபைக்கு முன்பாக ஒரு நாள் தன்னுடைய சட்டையை கலட்டி தன் உடம்புல இருந்த காயங்கள் எல்லாம் காட்டி கம்யூனிச கோட்பாடு எந்த அளவுக்கு கிறிஸ்தவத்தை ஒடுக்குகிறது என்பதை காட்டினார். அவர் பட்ட இந்த கஷ்டங்கள், இந்த வேதனைகள் எல்லாம் பின் நாட்களில் த வாய்ஸ் ஆஃப் மார்டைர்ஸ் என்கிற புஸ்தகத்தின் மூலமாக எழுதி அதை உலகுக்கு காண்பித்தார். இந்த புஸ்தகம் பிரபலமாகி பெருமளவில் விற்பனை செய்யப்பட்டது. எப்படி அருமையானவர்களே, ஒரு தனி மனுஷன் தன் வாழ்க்கையில் இவ்வளவு உபத்திரவப்பட்டு இவ்வளவு பாடுகள் மத்தியிலும் கூட இயேசுவை சுவிசேஷமாக அறிவித்தார். மரண சூழலிலும் கூட அவர் சோர்ந்து போகாமல் தைரியமாக இருந்ததுக்கான காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவருக்குள் இருந்த ஒரே ஒரு அசைக்க முடியாத தைரியம் என்ன என்று சொன்னார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, தாவீதும் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார். சவுலுக்கு பயந்து ஓடும் போதும், தன்னுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிற போதும், தன்னுடைய தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு தைரியமும் நிச்சயமும் தாவீதுக்கு எப்போதும் இருந்தது. அருமையானவர்களே, அப்படி இருந்தபடியினால்தான் சங்கீதம் 23:4 சொல்லும்போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லுகிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று தைரியமாக சொல்லுகிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால், நம்மோடு கூட இருந்தால், நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? அருமையானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு தைரியம்தான் நாம் சந்திக்கிற பல சவால்களையும்
நாம் சந்திக்கிற பல பயங்களையும் வேதனைகள் மிகுந்த அனுபவங்களையும் தாண்டி சாதிக்கிறவர்களாக நம்மை மாற்றும். பின் நாட்களில் நமக்கு வருகிற பயங்களும் வேதனைகளும் கூட அநேகருக்கு ஜீவனாக மாறும், அநேகருக்கு பிரயோஜனமாக மாறுகிறது. இப்படி இருக்க ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காலையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாமும் ஜெயிக்கலாம். அருமையானவர்களே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவர் அவர் எவ்வளவேனும் பூயுரையாதவராக இருக்கிறார். எனவே அவர் வாக்குத்தத்தம் செய்தது போல சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய துக்கத்தின் காலத்திலும் சந்தோஷத்தின் காலத்திலும் நம்மோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் நம்மோடு கூட இருக்கிற காலத்திலும் நமக்கு விரோதமாக மாறி நமக்கு விரோதமாக கல்லெறியக்கூடிய சூழல் வந்தாலும் அப்படிப்பட்ட நாட்களிலும் நம்முடைய உயர்வின் நாளிலும் நம்முடைய தாழ்வின் நாளிலும் நம்முடைய கண்ணீரின் நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்போமாக. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நாமும் தைரியம் கொள்வோமாக. அந்த தைரியத்தினால் நமக்கு இருக்கிற உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நாம் ஜெயித்து 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 தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.